கவலைப்படாம இருங்க, பாவையை கண்டுபிடிச்சிடலாம். அண்ணே, வீட்ல அவங்க பேசினதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்களா? விடுங்க அண்ணே, அவங்க தான் எப்படா உங்களை குறை சொல்லலான்னு காத்துட்டு இருப்பாங்களே. இப்படியும் பாவை கிடைச்ச உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிரும்ல, அப்ப பாத்துக்கலாம் மாம்ஸ். நீங்க இது ஃபீல் பண்ணாதீங்க. பாவையை கடத்தினவங்க எதுக்கு கடத்தினாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சிவா. அது என்னோட பகையா இல்ல உன் அக்காவோட பகையான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சிவா. ஆனா பாவை தான் இதுல மாட்டிக்கிட்டா. குழந்தை எங்க இருக்காளோ, எப்படி கஷ்டப்படுறாளோ தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி நான் தான் காரணம்னு சொல்றாங்களே, அதத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. நான் பாவை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு இந்திராணிக்கு நல்லா தெரியும். ஆனா அவளும் சேர்ந்துட்டு தானே என்ன திட்டினா. அண்ணே, அண்ணி ஏதோ கோவத்துல பேசிருக்காங்க. அவங்க மனசுல கண்டிப்பா உங்களை தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க, விடுங்க. பாவை கிடைச்சதுமே அக்கா உங்களை திட்டினதை நினைச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு அது நல்லா தெரியும் மாமா. அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்காது. எனக்கும் இந்திராணிக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்தே அவங்க எல்லாரும் இப்படிதான் நடந்துக்குவாங்க. எப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் தான் முழு காரணங்கிற மாதிரி பிளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்திராணியும் இப்ப மாதிரி தான் அப்பயும் இருப்பான். அந்த வீட்டு ஆளுங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்பி எங்கிட்ட சண்டை போடுவான். யாரோ பண்ற தப்புக்கெல்லாம் நான் தான் தண்டனை அனுபவிக்கிறவனா இருப்பேன். இப்படியே என்னை பத்தி சொல்லி சொல்லி ஒரு கட்டத்துல என்னை இந்திராவையும் பிரிச்சுட்டாங்க. அண்ணே, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கும் அன்னிக்கும் நடுவுல என்னதான் பிரச்சனை? அண்ணிய கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லுங்க. அப்பதான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். மாமா சொல்லுங்க மாமா. பாவைக்கு வாய் பேச முடியாம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கா.